எதை நீங்க ரொம்ப ஆவலா காத்திருந்தீங்க வச்சுங்களேன், சீக்கிரமா உங்க வீட்டுல இருக்கும். அது லூக்கா 21:26. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். பூமியில் சில ஆபத்துகள் நடக்குது, நடந்துக்கிறதை பார்த்து மேலும் ஆபத்துகள் வருமோ என்று எதிர்பார்க்கிறான். அப்படி எதிர்பார்க்கிறதுனால இருதயம் சோர்ந்து போகுது, இருதயம் களைத்து சோர்ந்து டிப்ரெஷன் ஆகிருது. இது ஒரு கூட்ட மக்கள். 27 வாசிப்போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவையில் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ஒரு மனுஷன் தலையை தொங்க போடுறான் வேதனைப்பட்டு. கத்த இங்கே சொல்றாரு, உங்கள் சரீர மீட்பு சமீபமாக இருக்கிறது. இது வந்து ஆவிக்குரிய மீட்பு இல்லை, சரீர மீட்பு சமீபமாக இருக்கிறவங்க தலையை உயர்த்தி பாருங்கள். ஒருத்தனுடைய எதிர்பார்ப்பு தீமை பயத்தை ஏற்படுத்தி கொடுக்குது, ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு அவனுக்கு சந்தோஷத்தையும் மக மகிழ்வை ஏற்படுத்தி கொடுக்குது. என்ன எதிர்பார்க்குறீங்க? நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம், 10 வருஷம் கழிச்சு ஏதாச்சும் எதிர்பார்க்குறீங்களா? என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் என்ன ஒன்றுமே எதிர்பார்க்கலையே. அப்போ நீங்கள் போயிட்டு அடுத்த வாரம் வாங்க. ஏதோ ஒன்று எதிர்பார்க்கணுங்க. சில எதிர்பார்க்குறாங்க, வயசாகி போச்சுன்னா ஞாபகம் மருதி வரும், வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. நான் வயசான நீ பார்ப்பையாப்பா? நீ பார்க்க மாட்டேன், இவா பாப்பா, அவள் தான் நல்லா ஆப்பு வைப்பா. நீ பார்ப்பியாப்பா? நீ சோறு போடுவியாப்பா? ஏன்பா? ஏன்னா வயசாயிரும், நமக்கு பலவீனம் அடைஞ்சிரும், வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, சாப்பிட முடியாது, படுக்கை விட்டு எழுந்திருக்க முடியாது. உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை காண்பீர்கள். எதை தேடுகிறவன் கண்டடைவான். பயங்கரது என்னங்க? பிற்போக்கான எதிர்பார்ப்புங்க. அதுவும் விசுவாசம்தான், ரிவர்ஸில் வேலை செய்யும். எப்படி ஃப்ரண்ட்டில் 6 கியர் இருக்கோ பயத்துக்கும் 6 கியர் இருக்கும். ரிவர்ஸுக்கு 1 கியர் தான் வச்சுருக்காங்க, ஆனால் பயத்துக்கும் 6 கியர் இருக்கும். எவ்வளோ ஃபார்வர்டாகி முன்னேறி போகுதோ அதே மாதிரி ரிவர்ஸ்லேயும் பேக்வர்டாகி போகும். பொருளாதாரத்தில் முன்னேறணுமா? உலகத்தில் எவ்வளோ விலைவாசி போயிடுச்சு, பெட்ரோல் எவ்வளோ விற்கிறான், எவ்வளவு போன வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு போனோம்னா கூட நிறைய காய் வாங்கிட்டு வரலாம். இப்போ 40 ரூபாய்க்கு போனோம்னா என்ன மல்லியும் கூட வாங்க முடியல. இதெல்லாம் இருந்தோம்னா குடும்பத்தை எப்படி ஓட்டுறது? பேசாமல் ஒரு பிள்ளையை பெற்றுருக்கலாமோ, அவசரப்பட்டோமோ அப்படிலாம் நினச்சி ரொம்ப பயந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிற்போக்கான எண்ணங்களால் உங்களை ஃபீட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நான் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் 2 பைக் இருக்குது, ஒரு கார் இருக்குது. இது வரைக்கும் நான் மைலேஜ் பார்க்க மாட்டேன், எப்போவுமே மைலேஜ் பார்க்க மாட்டேன். சில சொல்லுவாங்க மைலேஜ் எவ்வளோ கொடுக்கு, எவ்வளோ கொடுத்தானே தீரும் போது போட போகிறோம், இவ்வளோ தான் மைலேஜ் கொடுக்குது, அது அவ்வளோ மைலேஜ் கொடுக்குது. எதுக்கு வாங்கினீங்க? மைலேஜ் பார்க்குறக்க வாங்கினீங்களா, வண்டி ஓட்ட வாங்கினீங்களா? மைலேஜ் தான் பார்க்க வரீங்கன்னா ஒர்க் ஷாப் வைங்க. வண்டி எதுக்கு வாங்கினா? ஓட்டுறதுக்கு, சொகுசாக வாழ்றதுக்கு. பயத்தை ஒரு நாள் ஃபீட் பண்ணாதீங்க, விசுவாசத்தை ஃபீட் பண்ணுங்க. எதை ஃபீட் பண்ணுகிறீர்களோ அதை பார்ப்பீர்கள். பக்கத்தோட சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, நம்பிக்கை எதிர்பார்க்கிறேன், நல்ல வாழ்வை எதிர்பார்க்கிறேன், திருப்தியான வாழ்வை எதிர்பார்க்கிறேன், சுகமான வாழ்வை எதிர்பார்க்கிறேன், வெற்றியான வாழ்வை எதிர்பார்க்கிறேன். ஆமென். நீங்க எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை காண்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பாதை அதிகமாக பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல இருக்கு. எனக்கு என்னங்க வேற ஒன்றும் வேணாங்க, 3 வேளை சோறு கிடைக்குதா,
நிம்மதியாக படுத்து தூங்க முடியாது. எதுக்கு மேலே எதுக்கு சார் அப்படின்னா, நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு 3 வேளை சோறு கிடைக்கும். படுத்து தூங்கலாம், பாயில் படுத்தா கூட நிம்மதியாக படுத்து தூங்கலாம். உங்களால் பிரயோஜனம் நத்திங். பெருசாக எதிர்பாருங்க, விசுவாசிங்க. முதல்ல வசனத்தை கேளுங்க, வசனத்தின் அடிப்படையில் எதிர்பாருங்க. நீங்களாம் கற்பனை பண்ணி எதிர்பார்க்க, பகல் கனவு கிடையாது. வசனம், வசனத்தின் அடிப்படையில் எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பின் அடிப்படையில் எதிர்நோக்கி பார்க்கிறது. இன்னும் தேவனை அறிய விரும்புகிறேன், தேவனுக்காக பயன்பட விரும்புகிறேன். எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை பார்ப்பீர்கள். இது பிரின்சிபல்.